கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 29வது வசனம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு அப்படிங்கிறவர் தான் நோவாவோட தந்தை. இவர் 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த இந்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான். நமக்கு பிறக்க போற பையன் நம்மளை தேற்றுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நோவா அப்படின்னு பேரிடுறாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில உண்மையான ஆறுதலும் தேறுதலும் மனிதர்களால தர முடியுமா? அதை பத்தி தான் நம்ம வேதத்துல இருந்து கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். வேதத்துல நீங்க பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல 67வது வசனம் இப்படி சொல்லுது. ரெபேக்காள் ஈசாக்கு கல்யாணம் கட்டி வந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சில நேரங்கள்ல பாருங்க, மனைவிகள் மூலமா கணவருக்கு சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஆறுதல் கிடைக்கும். ஆனா இந்த ஆறுதல் நிரந்தரமான ஆறுதலா? இது எப்பவுமே நம்ம கூட இந்த ஆறுதல் நமக்கு இருக்குமா? மனிதர்கள் எப்பவுமே நம்மளை தேற்றிட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, யாக்கோபு ஒரு காலகட்டத்துல அவரோட மகனை இழக்கும்போது யோசேப்புக்கு நடந்த சோகத்தை அவர் கேள்விப்பட்டு என்ன பண்றாரு, 37வது ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 35வது வசனம் சொல்லுது, யாக்கோபின் பிள்ளைகள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல நின்றாங்களாமா. அப்போ யாக்கோபின் பிள்ளைகள் ஆறுதல் சொல்ல நின்னப்போ அவனால ஆறுதல் அடைய முடியல. அந்த வசனம் சொல்லுது, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 7வது வசனமும் 8வது வசனமும் நம்ம வாசிக்கும் போது இந்த எல்கானா அப்படிங்கிற மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த எல்கானா அன்னாளுடைய புருஷன். அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அன்னாள் ரொம்ப துக்கமா இருக்கிறாங்க. அப்ப இந்த எல்கானா அவளுடைய கணவன் ரொம்ப அவளை ஆறுதல் படுத்த முயற்சி செய்யறாரு. ஏம்மா, 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற? நீ ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கிற? இப்படி எல்லாம் செய்யாதன்னு சொல்லி அவர் எவ்வளவோ ஆறுதல் படுத்துறாரு. அவளுக்கு அன்பான கணவர் அவங்களுக்கு இருந்தாங்க. அன்னாளுக்கு அன்பான கணவர் இருந்தாங்க. ஆனாலும் கூட அன்னாளோட கணவரோட அன்பு அவளை ஆறுதல் படுத்த முடியல. அப்படி ஆறுதல் படுத்திருந்தேன்னா அவங்க மனம் கசிந்து ஆண்டவரோட சமூகத்துல அழுதிருக்க மாட்டாங்க. அப்போ அவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவரால ஆறுதல் படுத்த முடியல. முடிவா அவங்களுக்கு எப்போ ஆறுதல் கிடைக்குது? எப்போ அவங்க துக்கம் நீங்கி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அன்னாள் தேவ சமூகத்துல கண்ணீரெல்லாம் வடித்து அவளுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றின போதுதான் நிஜமான ஆறுதல் அவங்க கிடைக்க பெறாங்க. சில நேரங்கள்ல நல்ல தூக்கம் நமக்கு கிடைச்சேன்னா, அந்த தூக்கம் ரொம்ப துக்கமான சூழ்நிலையில சில நேரத்துல அந்த துக்கத்த மறந்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சேன்னா, அந்த உடம்புக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா நெறைய பேருக்கு அந்த தூக்கம் கூட சரியா இருக்காது. நைட் நேரத்துல தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவுகளா வரும். அவங்களால தூங்கவே முடியாது. யோபு 7வது அதிகாரத்துல 13வது வசனம் இப்படி சொல்லுது. அந்த வசனத்துல பாருங்க, என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில், நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்று நான் சொல்வேனாகில், என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்று நான் சொல்வேனாகில், அந்த கட்டில்ல படுக்கும் போதும் எனக்கு ஆறுதல் இல்லை. ஏன்னா சொப்பனங்கள் என்ன பயமுறுத்துது அப்படின்னு சொல்லி யோபு சொல்றத நம்ம பார்க்கிறோம். யோபு துக்கமான சூழ்நிலையில இருக்கிறப்போ, யோபுவினோட நண்பர்கள் பாருங்க, யோபுவின் நண்பர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்தாங்க.
ஆனா ஆறுதல் சொல்ல வந்தவங்க அவருக்கு அட்வைஸா குடுத்து, வேதனையான சூழ்நிலையில அட்வைஸ் குடுக்கும்போது, கொஞ்சம் கடினமான வார்த்தைகள எல்லாம் அவங்க பேசுறாங்க. யோபுவ வந்து ஒரு சன்மார்க்கனாவே அவங்க ட்ரீட் பண்ணல. துன்மார்க்கனா வந்து அவரு ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால தான் அவருக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி, ரொம்ப மோசமா வந்து அவங்களோட வார்த்தைகளினால யோபுவ காயப்படுத்துறாங்க. அப்ப ஆறுதல் சொல்ல தான் வந்தாங்க. ஆனா, அவங்களோட ஆறுதல ஏற்றுக்கொள்ள யோபுனால முடியல. அவரு சொல்றாரு, "உங்களோட வார்த்தைகள் வந்து எனக்கு ஆறுதல் அளிக்கல" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதுல உங்களோட வார்த்தையில சுவை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைய எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா, "முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ, அதுபோல உங்களோட வார்த்தையிலும் கூட எனக்கு தேவையான காரியம் அங்க கிடைக்கல" அப்படின்னு சொல்றாரு. முடிவுல யோபுவ ஆண்டவர் தான் ஆறுதல் படுத்தினாரு. ஆண்டவர் தான் ரெட்டிப்பா அவர ஆசீர்வதிச்சாரு. இன்னும் நெறைய பேருக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் கை நெறைய காசு இருந்தன்னா, அவங்க ஐஸ்வர்யவான்களா இருந்தன்னா, நம்ம கிட்ட பணம் இருக்குது. அத வச்சு எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க, அந்த நேரத்துல அந்த ஐஸ்வர்யவான்களுக்கு கூட அவங்களோட ஐஸ்வர்யம் ஆறுதலா இருக்காது. எப்படின்னா, லூக்கா 6வது அதிகாரத்துல 24வது வசனம் இப்படி சொல்லுது. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ! உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. இந்த வசனத்த வாசிக்கும்போது பாருங்க, ஐஸ்வர்யவான்களுக்கு அவங்க ஐஸ்வர்யம் தீர்ந்து போகும்போது, அவங்களோட பணம் காசு கம்மியாகும்போது, அந்த ஆறுதலும் அவங்கள விட்டு போகும். உதாரணத்துக்கு வேதத்துல 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்களோட ஆஸ்தியெல்லாம் அவங்களோட வியாதியின் விக்கினத்தினால எல்லாமே அழிந்து போகுது. அப்ப பாருங்க, அந்த ஐஸ்வர்யம் இருக்கிற வரைக்கும் சில ஆட்களுக்கு வந்து அது ஒரு ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். ஆனா அந்த ஐஸ்வர்யம் தீர்ந்து போன உடனே ஒரே ஒரு விக்கினம், ஒரே ஒரு வியாதி கஷ்டம் வந்தன்னா, அந்த ஐஸ்வர்யம் தீர்ந்து போயிரும். பிரசங்கியில கூட ஒரு வசனம் இப்படி இருக்குது. ஒரு மனுஷன் எவ்ளோ சொத்துக்கள ஆண்டாலும், அவனோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வர்றப்போ, அவனோட சொத்த வந்து அடுத்த தலைமுறையில இருக்கிற அவனோட பிள்ளை கூட அனுபவிக்க முடியாம போகும்ன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்போ ஐஸ்வர்யமும் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல அளிக்காது. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, யோவான் 11வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது, மார்த்தாள், மரியாள் இவர்களோட சகோதரன் வந்து மரித்து போனப்போ, லாசரஸ் வந்து அவரு வந்து மரித்து போன உடனே, அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அவங்க கிட்ட ஆறுதல் சொல்ல கடந்து வர்றாங்க. ஆனா பாருங்க, அவர்களோட வார்த்தை இவர்களுக்கு உண்மையான ஆறுதல கொண்டு வந்ததா அப்படின்னா, உண்மையா கொண்டு வரல. அவங்களால ஆறுதல் பட முடியல. அப்புறம் நாயினூர் விதவைய குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆறுதல் சொல்ல வந்தவங்க, அவங்களோடு கூட அந்த அம்மாவ நேரா கல்லறைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா வந்து அவங்களால மரித்த மகன திரும்ப கொடுக்கவும் முடியாது. அவர்களோட வாயின் வார்த்தைகளால அந்த வாலிபனான மகன இழந்த தாய்க்கு ஆறுதல் குடுக்க முடியல. அந்த அம்மா ஆறுதல் அடைய முடியல. ஏசாமி தான் இவர்களோட வாழ்க்கையில ஆறுதல் குடுத்தாங்க. அதேபோல லாசருவ எழுப்பி மார்த்தாள், மரியாளோட வாழ்க்கையிலயும் ஏசாமி தான் வந்து ஆறுதல் அளித்தாரு. இன்னும் இந்த உலகத்துல நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, புண்பட்ட மனத புகைவிட்டு ஆத்துன்னு சொல்லி தப்பான ஒரு பழமொழிய வச்சு, தப்பான காரியங்கள் மூலமா ஆறுதல வந்து அவங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. உதாரணத்துக்கு குடி, விபச்சாரம், போதை பழக்கவழக்கங்கள் இந்த மாதிரி காரியத்துல விழுந்து போயிடுறாங்க. முடிவுல அவங்களோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிரும். அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு எத கற்றுக் கொடுக்குதுன்னா, கணவன் மனைவிக்கோ, அல்லது மனைவி கணவனுக்கோ, அல்லது பிள்ளைகள் பெற்றாருக்கோ, அல்லது பெற்றார் பிள்ளைகளுக்கோ, அல்லது நம்மளோட நண்பர்கள் நமக்கோ, நம்ம நண்பர்களுக்கோ, எப்பொழுதும் எல்லா நேரத்திலுமே ஆறுதல அளிக்க முடியாது. ஒரு சில சந்தர்ப்பங்களில ரெபேக்காள் போல வந்து அ வ ரெபேக்காள் ஆறுதல் படுத்தினது போல, சில வேளைகளில வந்து சில நேரங்கள்ல நம்ம ஆறுதல் அடையலாம். எல்லா நேரங்களிலும் மனிதர்களுடைய ஆறுதல் நம்மள ஆறுதல் படுத்த முடியாது. அப்ப யார் நம்மள ஆறுதல் படுத்த முடியும்னு பார்க்கும்போது, ஏசாயா 57:18 சொல்லப்பட்டிருக்குது. அவரே நமக்கு ஆறுதல் அளிப்பவர். ஆண்டவர் மட்டும் தான் நமக்கு ஆறுதல கொடுக்க முடியும். அடுத்ததா ரோமர் 15வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு
முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, தேவ வசனத்தினால உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். அப்ப ஆண்டவரோட வசனமே நமக்கு ஆறுதல குடுக்குது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுது, தேவன் சகல விதங்களிலும் ஆறுதல் அளிப்பவர். நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல விசுவாசிகளோட வாழ்க்கையானாலும், ஊழியக்காரரோட வாழ்க்கையானாலும், யாரானாலும் சரி, அவர்களுடைய பிரச்சனைக்கு தக்க போல சகல விதங்களிலும் ஆறுதல் அளிக்கிற தேவனா இருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்குது, எங்களோட உபத்திரவங்களிலே அவரே எங்கள் ஆறுதல் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவரோட ஆறுதல் எப்போ பெருகும்? ஆறுதல நம்ம எப்போ கிடைக்க பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பாடுகள் பெருகும்போது ஆறுதல் பெருகும். 2 கொரிந்தியர் 1:5 1:7 சொல்லப்பட்டிருக்குது. பாடுகள் பெருகும்போது ஆறுதல் பெருகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க பாடு அனுபவிக்கிறீங்களா? அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டவர்களா நீங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரோட ஆறுதல்கள் நிச்சயமா பெருகும். ரொம்ப உபத்திரவமான சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்போ உங்கள சிறுமைப்படுத்துறாங்களா? உங்கள சுற்றி இருக்கிறவங்க உங்கள வேதனைப்படுத்துறாங்களா? அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஆறுதலையும் ஆண்டவர் அளிப்பாரு. எவ்வளோக்கு எவ்வளோ பாடுகள் பெருகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவரோட ஆறுதலும் பெருகும். மனிதர்களுடைய ஆறுதல்கள் நிரந்தரமானது கிடையாது. அது தற்காலிகமானது. ஆனா ஆண்டவரும், அவரோட வார்த்தையும் நமக்கு கொடுக்கிற ஆறுதல் நிரந்தரமான ஆறுதல். அத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் உடைந்த மனதோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ, சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களோடு நீங்க பேசுங்கப்பா. அவர்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக உண்மையான ஆறுதலையும், தேறுதலையும் தங்கள் ஆவிக்குள்ளாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.